ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 13/5/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா மூலமாக நீங்கள் அடைஞ்சிருக்கிற சிருஷ்டியுடைய முதல் இடைக்கடையை ஞானத்தை புத்தியில் வச்சுருக்கிறீங்க. அதனால் நீங்கள் தான் சுயதர்சன சக்கரதாரிகள் இல்லையா? பாபா ஞானம் புத்தியில் யாருக்கு சுற்றிக்கிட்டே இருக்குதோ அவங்க தான் சுதர்சன சக்கரதாரிகள். கேள்வி: ஆத்மாவை தூய்மையாக்கணும், அதுக்காக பாபா ஒரு இன்ஜெக்ஷன் போடுறார். அது என்ன இன்ஜெக்ஷன்? மன்மனாபவன்ற இன்ஜெக்ஷன். இல்லை, இந்த ஊசி ஆன்மீக தந்தை சிவபாபாவை தவிர வேறு யாருமே போட முடியாது. ஸோ தந்தை தான் சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்ன நினைவு செஞ்சாலே போதும், உங்கள் ஆத்மா தூய்மையாகிடும். நினைவை தவிர வேறு வழி கிடையாது ஆத்மா தூய்மையாகிறதுக்கு. ஸோ இதுக்காக நீங்கள் சமஸ்கிருதம்லாம் படிக்க தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதம் படிக்க தேவையில்லை. வேதம் படிக்கணுன்னா சமஸ்கிருதம் தெரியணும் இல்லையா? பாபா உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் ஹிந்தியில் எளிமையாக பேசுகிறார். அது எல்லா மொழியிலையும் வேறு வருது. அதனால் இந்த மொழி தெரிஞ்சால் தான் நீங்கள் படிக்கணும் கிடையாது. இல்லை, இன்றைக்கி குரான் நடத்துகிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரபு படிச்சுட்டு வந்தால் தான் குரான் எடுக்க முடியும் இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே அந்த வேலையெல்லாம் கிடையாது. ஆன்மீக தந்தை ரொம்ப எளிமையாக பேசுகிறார், புரிஞ்சிக்க முடியாமல் கஷ்டமாலாம் பேசலை. நம்மளை தூய்மையாக்கிறதுக்கான யுக்தி சொல்லிகிட்டு இருக்கிறார். அப்படிங்கிற நம்பிக்கை ஆத்மாவுக்கு எப்போ ஏற்படுதோ அப்போ தானாகவே ஆத்மா விகாரத்தை விட ஆரம்பிச்சிடும். சூப்பர் இல்லையா? நம்மளை தூய்மையாக்குறாரு, நமக்கு தான் இதில் நன்மை, தூய்மையானால் தான் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படும்போது அப்போ தான் நீங்கள் விகாரத்தை விடுவீங்கன்ற. இப்போ விகாரத்தை விடலைனாலே என்ன அர்த்தம்? பாபா மேலே உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படலைன்னு அர்த்தம். ஓம் சாந்தி. ஸோ ஓம் சாந்தியோடைய அர்த்தம் தெரியும் இல்லையா? ஓம்னா ஆத்மா, சாந்தினா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அமைதி. ஸோ உண்மையில் ஆத்மா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்குது. என்னுடைய ஸ்வரூபம் அமைதி ஸ்வரூபம் அப்படின்ட்டு. அதேமாதிரி என்னுடைய இருப்பிடம் சாந்தி தாமம், அதை பரந்தாமம் அல்லது நிர்வாண தாமம், முக்தி தாமம் இப்படிலாம் சொல்கிறோம். ஸோ பாபா சொல்கிறாங்க, தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்ம அபிமானியாக ஆகுங்க, தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். தேக அபிமானத்தை விட்டுட்டு ஆத்ம அபிமானி ஆகணும். இதில் தான் இருக்குது முயற்சி. அப்புறம் தந்தையை நினைவு செய்யணும். ஸோ எந்த அளவுக்கு ஆத்ம அபிமானியாகி பாபாவை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை. அவர் பத்தித்த பாவனன், அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ பதித்த பாவனன் தூய்மையாக்குறாரு. அப்போ தூய்மை ஆக்குறவரை நினைத்தால்தானே ஆத்மா தூய்மையாகும். ஆனால் அவர் எப்படி நினைக்கணும்? அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நினைக்கணும். தேக உணர்வை விட்டுட்டு ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது எப்படி ஆத்மாபிமானி பயிற்சி பண்ணுறது?
ஸோ மைண்டுக்குள்ளே இது சதா ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் கிடையாது, இந்த உடம்பு இது கிடையாது, நான் ஆத்மா சும்மா நடிக்கிறதுக்காக இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறேன், எப்போனாலும் இதை விட்டுட்டு போயிடுவேன், ஏன்னா நாடகம் முடிய போகுது. இல்லை, நாடகம் முடிய போகுது, அடுத்த வேஷம், சூப்பரான வேஷம் வெயிட்டிங் சத்தியுகத்தில். ஸோ அதனால் இப்போ திரும்பி போகணும். இது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்கள் பாவம் அழிஞ்சிடும். இல்லை, ஆத்மா நான் போகணுன்றதும் ஞாபகம் இருக்கணும், போகிறதுக்குள்ளே தூய்மையாகி போகணும். அப்போ தான் தூய்மையான உலகத்துக்கு வர முடியும். ஸோ இதை தான் சமஸ்கிருதத்தில் மன்மனாபவன் சுருக்கமாக சொல்லிட்டாங்க. ஆனால் பாபா ஒன்றும் உங்ககிட்ட சமஸ்கிருதத்தில் பேசலை, உங்களுக்கு தெரிஞ்ச அதே ஹிந்தி மொழியில் தான் புரிய வைக்கிறார். ஸோ அரசாங்கம் கூட ஒரே ஒரு ஹிந்தி மொழி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. பாபாவும் அதே ஹிந்தி மொழியில் தான் புரிய வைக்கிறார். இந்த நேரத்தில் பல தர்மங்கள், பல மடங்கள், பல ஜாதிகள் இருக்குது. அதனால் மொழிகளும் நிறைய ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருக்கிற மாதிரிலாம் சத்தியுகத்தில் இத்தனை மொழிகள்லாம் இருக்காது, ஒரே மொழி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், குஜராத்தில் ஒரு மொழி பேசுகிறாங்க, ஆந்திராவில் ஒரு மொழி பேசுகிறாங்க, கேரளாவில் ஒரு மொழி பேசுகிறாங்க, இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மொழி பேசுகிறாங்க. ஸோ யார் யார் எந்தெந்த ஊரில் இருக்கிறாங்களோ அந்தந்த மொழியைத்தான் அவங்கவுங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ பல மனிதர்கள் இருக்கிறாங்க, பல மொழிகள் இருக்குது. சத்தியுகத்தில் ஒரே தர்மம் தான் இருக்கும், ஒரே மொழி தான் இருக்கும். ஸோ இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் சிருஷ்டியுடைய முதலீடு கடை பற்றிய ஞானம் இருக்குது. இது எந்த சாஸ்திரத்துலையுமே கிடையாது இல்லையா? இந்த சிருஷ்டியின் முதலீடு கடை எந்த சாஸ்திரத்துலேயாவது எழுதப்பட்டு இருக்குதா? அல்லது கல்பத்தின் ஆயுள் தான் எழுதப்பட்டு இருக்குதா? எதுலேயும் எழுதலை, அதனால் யாருக்குமே தெரியாது. சொர்க்கம்னு ஒரு உலகம், நரகம்னு ஒரு உலகம், 7 உலகம் இருக்குது, 7 சொர்க்கம் இருக்குது, 7 நரகம் இருக்குது, அப்படி இப்படின்னு சாஸ்திரத்தில் எழுதிட்டாங்க. ஆனால் ஒரே உலகம்தான் இருக்குது. சொர்க்கமாக ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ நரகமாக மாறிடுச்சு. இந்த உலக சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்குது, புதுசுலேருந்து பழசாகவும் பழசுலேருந்து புதுசாகவும். இதுக்கு பேர் தான் ஸ்வதர்ஷன சக்கரம். யாருக்கிட்ட இந்த ஸ்வதர்ஷன சக்கரத்துடைய ஞானம் இருக்குதோ அவங்கள தான் ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள்னு சொல்கிறோம். ஆத்மா கிட்ட ஞானம் இருக்குது. இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுது? ஸோ இதுதான் அந்த ஸ்வதர்ஷன சக்கரம். இது ஆத்மாவுக்கு தான் பாபா கொடுக்குறார் சங்கமயுகத்தில். இதை அவங்க கிருஷ்ணருக்கு சிவன் ஸ்வதர்ஷன சக்கரத்தை கொடுத்தாரு, விஷ்ணுவுக்கு கொடுத்தாருன்னு எழுதிட்டாங்க. ஆனால் பிராமணர்களுக்கு தான் பாபா கொடுக்குறார். இதன் மூலமாக அவங்க விஷ்ணு ஆகிறாங்க. விஷ்ணு ஆனப்புறம் மறந்துடுவாங்க. உண்மையிலே தேவதைகள் கிட்ட, விஷ்ணு கிட்டலாம் ஞானமே இருக்காது. ஏன்னா பாபா ஒன்றும் சத்தியுகத்துக்கு வரலையே அங்கே கொடுக்கறதுக்கு. சிருஷ்டியின் முதலிடை கடை ஞானத்தை தந்தை தான் இப்போ கொடுக்குறார். இதுதான் ஸ்வதர்ஷன சக்கரம். மற்றபடி இந்த சக்கரத்தினால நீங்கள் ஒன்றும் யாருடைய கழுத்தையும் துண்டிக்கிற இம்சை பண்ணுறது கிடையாது. இந்த சக்கரத்தினால அப்படி பண்ணவும் முடியாது. இந்த சக்கரம் அவங்கள ரொம்ப ரொம்ப அன்பானவராக தான் மாற்றும். ஆனால் அவங்க அப்படி பொய்யா எழுதிட்டாங்க. இந்த ஞானம் தந்தையை தவிர வேறு எந்த மனுஷனுமே கொடுக்க முடியாது. மனிதர்களை ஒருபோதும் பகவான்னு சொல்ல முடியாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் கூட தேவதைகள் தான் இல்லையா? அவங்களும் ஒன்றும் கடவுள் கிடையாது.
நம்ம தேவதைகள்னால் கடவுள் கிடையாது, கடவுளுக்கு அடுத்தபடியாக தான். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், தேவதையுடைய மகிமையை தந்தையுடைய மகிமை தேவதைகளுக்கும் பொருந்தாது. தந்தை ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார், தேவதைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ தந்தையுடைய மகிமையை தான் குழந்தைங்களுடைய மகிமைன்னு சொல்ல முடியாது. குழந்தைங்க பிறப்பு இறப்பில் வரீங்க, பாபா பிறப்பு இறப்பில் வர்றது கிடையாது. ஸோ குழந்தைங்க தந்தையை நினைவு செய்கிறாங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். ஸோ அப்போ உயர்ந்ததிலும் உயர்ந்தவரை தானே நினைப்பாங்க. ஏன் அவரை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்ன்றோம்? ஏன்னா அவர் எப்போவுமே தூய்மையாக இருக்கிறார். தூய்மையை வச்சு தான் ஒருத்தவங்க உயர்ந்தவங்களா தாழ்ந்தவங்களான்னு மதிப்பிடப்படுது. இது மைண்டில் எப்போவுமே இருந்தால் தூய்மை இழக்கக்கூடிய காரியத்தை எந்த விகாரமும் நமக்குள்ளே பிரவேசமாக விட மாட்டோம். ஏன்னா விகாரம் பிரவேசமாகறீங்கன்னா நீங்கள் உயர்ந்த நிலையிலேருந்து தாழ்ந்த நிலைக்கு வரீங்கன்னு அர்த்தம். கர்ணன் கூப்பிட்றான் இல்லையா அர்ஜுனனை, கீழே இறங்கி வா அப்படின்னு அர்த்தம், விகாரத்தில் விழுன்னு அர்த்தம். அது விகாரத்தை தோன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மனிதர்கள் அல்லது சூழ்நிலை பண்ணுது, ஆனால் இறங்காதீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ குழந்தைங்க தூய்மையாகிறாங்க, பிறகு தூய்மை இழக்கிறாங்க. ஆனால் பாபா எப்போவுமே தூய்மையாக இருக்கிறார். அப்போ எப்படி குழந்தைங்கள அப்பாவோட ஒப்பிட முடியும்? அதே மாதிரி அப்பா தான் குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு, குழந்தைங்க ஒன்றும் அப்பாவுக்கு ஆஸ்தி கொடுக்கறது இல்லை. ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அப்பாவுடைய ஆஸ்தி, அதாவது முக்தி வேணும், இன்னொன்று ஜீவன் முக்தி வேணும். சாந்தி தாமத்தை முக்தின்னும் சுகதாமமாக சொர்க்கத்தை ஜீவன் முக்தினும் சொல்கிறோம். முக்தி எல்லாருக்குமே கிடைக்கிது. ஸோ ஆனால் இந்த ஞானத்தை யார் படித்து தாரணை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜீவன் முக்தி கிடைக்கிது, அதாவது சொர்க்கம் கிடைக்கிது. ஞானத்தை எடுக்காதவர்களும் முக்தியை அடைவாங்க. பாரதத்தில் ஜீவன் முக்தி இருந்துச்சு, மற்ற எல்லோரும் முக்தி தாமத்தில் இருப்பாங்க. பாரதத்தில் சொர்க்கம் இருக்கும் பொழுது, சத்தியுகத்தில் அந்த நேரம் ஒரே ஒரு பாரத கண்டம் மட்டும்தான் இருக்கும் முழு உலகத்துலையுமே. லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருக்கும். சாதனை நினைவாக தான் எல்லாத்தையும் விட அதிகமாக லக்ஷ்மி நாராயணன் கோயிலை தான் உருவாக்குறாங்க. ஸோ பிர்லா கூட லக்ஷ்மி நாராயணன் கோயில் கட்டுறாரு இல்லையா? ஆனால் அவருக்கு தெரியுமா லக்ஷ்மி நாராயணனுக்கு ராஜ்யம் எப்படி கிடைச்சதுன்னு, எவ்வளோ காலம் அவங்க ராஜ்யம் செஞ்சாங்கன்னு, பிறகு அவங்க எங்கே போனாங்கன்னு, அல்லது ராஜ்யம் எங்கே போச்சுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ எதுவுமே தெரியாமல் பூஜை பண்ணுறது பொம்மை பூஜை ஆயிடுச்சு. அதான் பக்தி. நீங்களே பூஜைக்குரியவர்களாகவும் நீங்களே பூஜாரிகளாகவும் ஆகுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் அது ஒன்றும் கடவுளுடைய மகிமை இல்லை, உங்களுடைய மகிமை அல்லது தேவதைகளுடைய மகிமை. ஆனால் ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம், பூஜைக்குரிய நிலைக்கும் பூஜாரி நிலைக்கும். நாமளே தான் பூஜைக்குரிய நிலையிலும் இருக்கிறோம், தேவதையாக தூய்மையாக. பிறகு அழுக்காகி பூஜாரியாகவும் நாமளே தான் ஆகிறோம். அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ அப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும் இல்லை? யார் விகாரிகளாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் அழுக்கானவர்கள், பூஜாரிகள் அப்படின்னு சொல்லப்படுது.
அழுக்கானவர்கள் அப்படிங்கிறது கோபப்படுறவங்கள சொல்கிறது கிடையாது, காமம் தான் மெயினாக. இல்லை எல்லாமே விகாரம்னாலும் எல்லாமே அழுக்காக்கும் தான், பட் இருந்தாலும் பயங்கர அழுக்கு சாக்கடையில் தள்ளுறது காமம். அதனால தான் காம விகாரத்தில் யார் விழுறாங்களோ அவங்கள தான் பதித்தமானவர்கள்னு சொல்லப்படுது. அழுக்கானவர்கள், கீழானவர்கள்னு சொல்கிறார். ஸோ அப்போ யோசிச்சுப்பாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் ஏதோ ஒரு இனத்தை கீழானவர்கள்னு ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் இதுவாக இருக்கலாம், இல்லை காமத்தில் அதிகமாக விழுந்தவர்களாக இருக்கலாம். ஸோ இப்போ காமத்தில் தான் எல்லாருமே விழுந்து கிடக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ அழுக்கானவர்கள். ஸோ அப்படி அழுக்கானவர்களாக நான் ஆகிடக்கூடாது, அப்போ விகாரத்தில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். அதுக்கான சக்தி வேணும் இல்லையா? அதுக்கு தான் பாபா நமக்கு ஞான அமிர்தத்தை ஞானத்தை ஊட்டுறார். ஏன்னா அவர் தான் ஞானக்கடல். இந்த பாரதம் தான் சதோ பிரதானமாக உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருந்தது. ஆனால் இப்போ இதே பாரதம் தமோ பிரதானமாக இருக்குது. இல்லை, சதோ பிரதானமாக உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக இருந்த இதே பாரதம் இன்றைக்கி தமோ பிரதானமாக இருக்குது. ஸோ இது இப்போ உங்களுடைய புத்தியில் இருக்குது. இங்கே எந்த ராஜ்யமும் கிடையாது. பிரஜைகள் மேலே பிரஜைகளுடைய ராஜ்யம்தான் நடக்குது. சத்தியுகத்தில் இல்லையா? அப்போ இது ஒரு ராஜ்யம்னே சொல்ல முடியாது இல்லையா? மக்களாட்சி, பஞ்சாயத்து ராஜ்யன்னு பாபா சொல்லுவார். ஸோ மக்களே அவங்க இஷ்டத்துக்கு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இங்கே யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது, அவங்க குடும்பமே ஆட்சி செய்கிறதுக்கு. அதான் மக்களாட்சியோடைய அர்த்தம். அதான் பிரஜைகளை ஆட்சி செய்கிறாங்கன்ற. ஸோ இன்னும் ஒருபடி போய் பிரஜைகள் தான் மன்னர்கள், நான் உங்களுடைய தளபதினு விஜய் சொன்னார் இல்லையா? சத்தியுகத்தில் ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1000 கோடி கிட்ட ஆயிடுச்சு மக்கள் தொகை. ஸோ விநாசத்துக்கான ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குது. டெல்லி தேவதைகள் வாழக்கூடிய இடமாக ஆகியே தீரணும். ஆனால் இதை யாருமே தெரிஞ்சுக்கல இல்லை. டெல்லி சொர்க்கமாக ஆகியே தீரணுன்றார். ஸோ அப்போ அது சொர்க்கமாக ஆகியே தீரணுன்னு என்ன அர்த்தம்? மற்ற எல்லாமே அழிஞ்சு ஆகணும். இது யாருக்குமே தெரியல. ஏன்னா நாம் தான் புது டெல்லி கட்டி இருக்கிறோமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பழைய உலகத்தில் எப்படி புது டெல்லியை உருவாக்க முடியும்? இங்கே எல்லாமே பழசு தான் இல்லை, இது பழைய உடம்புன்னு பாபா சொல்கிறாரு. ஸோ இந்த பழைய உலகத்தை மாற்றக்கூடியவர் யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. எந்த சாஸ்திரத்துலேயும் இந்த விஷயம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு தந்தையே புரிய வைக்கிறார். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் புது உலகத்துக்கான ஏற்பாடு செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்காக தான் சோழியிலேருந்து வைரம் மாதிரி ஆகுறீங்க. புது உலகத்துக்கான ஏற்பாடுன்னு என்ன அர்த்தம்? நாம் தயாராகிட்டு இருக்கிறோம் சோழியிலேருந்து வைரம் மாதிரி. ஏன்னா வைரமாகி தான் அங்கே போக முடியும். ஸோ பாரதம் எவ்வளவு செல்வமிக்கதாக இருந்தது. அங்கே வேறு எந்த தர்மமும் கிடையாது. இப்போ பலவிதமான தர்மங்கள் இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் இழந்துட்டோம். எந்த நேரமும் சண்டை சச்சரவு,
இல்லையா? பல தர்மத்தை சார்ந்தவர்கள் ஒரே குடும்பத்தில் பிறந்தால் என்ன ஆகும்? அதான் குடும்பத்திலே பிரச்சனை. அதனால்தான் கருணை உள்ளமுடைய தந்தையை நினைவு செய்கிறாங்க. இன்னொன்று, ஒரே தர்மத்தை சார்ந்தவர்கள் பிறந்திருந்தாலுமே கூட எல்லாம் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. ஸோ விகார குணங்களின் உச்சத்தில் இருக்கிறாங்க. அப்போ எப்படி நிம்மதி இருக்க முடியும்? அதனால தான் இதிலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு கருணை உள்ளம் கொண்டு தந்தையை நினைக்கிறாங்க. இதே பாரதம் ஒரு காலத்தில் சுகதாமமாக இருந்துச்சுன்றதே மறந்துட்டாங்க. இப்போ பாரதத்துடைய நிலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த நிலை வரலைன்னா பாரதம் இப்போ சொர்க்கமாக இருந்திருக்கும். ஏன்னா தந்தையுடைய ஜென்ம பூமி இல்லையா இது? ஸோ அதனால தான் நாடகப்படி பாபாவுக்கு கருணை வருது. பழம்பெரும் பாரத பூமின்றாங்க. அது உண்மையும் கூட. கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. வேறு எந்த தர்மமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாரதம் எப்படி இருக்குது? அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. இதுவாக சொர்க்கமாக இருந்துச்சு, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஸோ நம்முடைய தேசம் பாரதம் அனைத்தையும் விட உயர்ந்ததாக இருந்தது அப்படின்னு பாடுறாங்க. ஸோ அனைத்தையும் விட உயர்ந்த தேசமாக இருந்த இதே பாரதம் இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ உயர்ந்ததாக இருக்கும்போது அது பேர் சொர்க்கம். ஸோ அந்த பாரதத்துடைய மகிமை கூட யாருக்குமே தெரியாது. தந்தை தான் உண்மையான பாரதத்துடைய மகிமையை சொல்கிறார். எப்படி இருந்துச்சு? பைபிள் குரான்லலாம் இருக்குது, சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிச்சதுன்ட்டு. ஆனால் அது பாரதத்துடைய மகிமைன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ பாரதத்தின் கதை தான் உண்மையிலே உலகத்தின் கதை. ஏன்னா அப்போ உலகமாகவே பாரதம் தான் இருக்கும். ஸோ இதைத்தான் சத்யநாராயணன் கதைன்னு சொல்கிறோம். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரத பூமியில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. ஸோ அவங்களுடைய சிலைகளும் இருக்குது அப்படின்னு பாபா தான் புரிய வைக்கிறார். ஆனால் அவங்களுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைச்சது? கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சத்தியகத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? சங்கமேகம். சரி, சங்கமேகத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது? கலியுகம் இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம தான் தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ நாம் சங்கமேகத்தில் இருக்கிறோம். இந்த சங்கமேகத்தில் தான் தந்தை வரார். ஏன்னா பழைய உலகத்தை புது உலகமாக சங்கமேகத்தில் தான் மாற்றணும். ஸோ இந்த பதித்த உலகத்தை தூய்மையான உலகமாக்குறதுக்காக நான் வர வேண்டி இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட என்ன சர்வவியாபின்னு சொல்லிட்டீங்க. யுகத்துக்கு யுகம் வராருன்னு வேற சொல்லிட்டீங்க. இப்போ மனிதர்கள் இதனால் குழப்பம் அடைஞ்சிட்டாங்க. எங்கும் நிறைஞ்சவர் எப்படிரா இங்கே வருவார்? அவர் தான் எல்லா யுகத்துலேயும் வராரு, என்னமோ இப்போ தான் வராருன்றீங்க. இப்படியெல்லாம் குழம்புறாங்க. ஏன்னா சங்கமேகத்தை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் யார் அப்படிங்கிறத பலகையில் எழுதியிருக்கிறீங்க, பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள்னு. ஸோ பிரம்மாவுடைய குழந்தைகள்னு எழுதியிருக்கிறீங்க. சரி, அந்த பிரம்மாவுடைய தந்தை யார்? சிவன். அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருக்கு அடுத்தபடியாக பிரம்மா. பிறகு பிரம்மா மூலமாக இந்த படைப்புகள் படைக்கப்படுது. கண்டிப்பாக பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்கிறாங்க. சிவனை பிரஜாபிதான்னு சொல்கிறது கிடையாது. இல்லை, பிரஜாபிதான்னு சொல்கிறாங்க பிரம்மாவை, சிவனை சொல்கிறது கிடையாது. ஏன்னா அவர்
ஆத்மாக்களுக்கு, எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை நிராகாரமான சிவன். இல்லை, உடலற்ற ஆத்மாவுக்கு உடலற்ற சிவத்தந்தை அவர் அப்பாவாக இருக்கார். ஸோ உடல் கொண்ட பிரஜைகளுக்கு உடல் கொண்ட பிரம்மாதான் பிரஜாபிதாவாக இருக்கிறார். அந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமாகத்தான் நம்மளை தத்தெடுக்கிறார். நான் இந்த பிரம்மா உடம்பில் பிரவேசமாகி இருக்கிறேன் அப்படின்னு புரிய வைக்கிறேன். ஸோ அவர் மூலமாக நீங்கள் இப்போ பிராமணர்களாகி இருக்கிறீங்க. வாய் வழியாக பிறந்த பிராமணர்களாக ஆகியிருக்கிறீங்க. பிரம்மா மூலமாகத்தான் உங்களை நான் பிராமணர்களாக ஆக்கி பிறகு தேவதைகளாக ஆக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ பிரம்மா மூலமாக நம்மளை முதல்ல பிராமணர் ஆக்கிறேன் இல்லையா? பிரம்மாவுக்கு பிறந்தால் நம்ம பிராமணன். ஸோ இப்போ பிராமணனாக இருக்கிறவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து பாபா தேவதையாக்குறேன். இப்போ நீங்கள் பிரம்மாவுடைய குழந்தையாகி இருக்கிறீங்க. ஆனால் பிரம்மா யாரோட குழந்தை? பிரம்மாவுடைய தந்தைக்கு ஏதாவது பேர் இருக்குதா? அவருடைய பேர் சிவன், நிராகாரமான தந்தை அவர். அவர் இந்த பிரம்மா உடம்பில் பிரவேசம் செஞ்சு நம்மளை தத்தெடுக்கிறார். வாய் வழியாக வம்சத்தை உருவாக்குறார், பிரம்மா வாய் வழியாக. ஸோ நான் இவருடைய பல பிறவிகளுடைய கடைசியில் பிரவேசம் பண்ணுறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இவர் என்னுடையவராக ஆகிறார், சந்நியாசம் செய்கிறார். எதை சந்நியாசம் செய்கிறார்? 5 விகாரங்களை சந்நியாசம் செய்கிறார். வீடு வாசலை விட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லற மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு தூய்மையாக இருக்கணும். இல்லையா? ஸோ பிரம்மா பார்க்குறதுக்கு சன்னியாசி மாதிரிலாம் இருக்க மாட்டார், குடும்பத்தில் தான் இருக்கிறார். ஆனால் இவர் தான் எல்லையற்ற சன்னியாசி. எதை சன்னியாசம் பண்ணுறாரு? 5 விகாரங்கள். வீடு வாசலையோ குடும்பத்தையோ கிடையாது. ஏன்னா இவருடைய குடும்பம் தான் இருக்கிறதுலே பெரிய குடும்பம். ஸோ இல்லையா, நாம் எல்லோரும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். இல்லற மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு நாம் தூய்மையாக இருக்கணும். என் ஒருவனை நினைவு செஞ்சால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் விநாசமாகிடும்ன்றார். இதுதான் யோகா இல்லையா? பாபாவை நினைவு செய்கிறது தான் யோகா. இதன் மூலமாக தான் நம்முடைய பாவக்கரைகள் எல்லாம் நீங்குது. நாம் சதோ பிரதானமாக ஆகிறோம். பக்தியில் எவ்வளவு தான் கங்கையில் குளித்தாலும், ஜபம் தவம் இதெல்லாம் பண்ணாலும் கண்டிப்பாக கீழே இறங்கி தான் ஆகணும் இல்லையா? நீங்கள் சாப்பிடாம இமயமலையில் போய் குளிரில் நிர்வாணமாக என்னதான் வருஷக்கணக்கில் தவம் பண்ணாலும் ஆத்மா தமோ பிரதான நிலையை அடைந்தே தீரணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒன்றும் உங்களை தூய்மை ஆக்கலைன்னு அர்த்தம், சதோ பிரதானமாக ஆக்கலைன்னு அர்த்தம். இப்போ சதோ பிரதானமாகிறதுக்கான யோகம் பாபாவை நினைக்கிறது தான். கங்கையில் குளிக்கிறதோ, ஜபந்தவம் பண்ணுறதோ, அல்ல வேறு விதமான பக்தி பண்ணுறதோ உங்களை சதோ பிரதானமாக்காது, தமோ பிரதானமாக தான் ஆக்கும். ஆரம்பத்தில் சதோ பிரதானமாக இருந்தீங்க, இப்போ தமோ பிரதானமாக
இருக்கிறீங்க. ஸோ இப்போ மறுபடியும் எப்படி சதோப்பிரதானமாக ஆகிறது, அந்த விஷயத்தை பாபாவை தவிர வேறு யாருமே சொல்ல முடியாது. நடந்தது நடந்து போச்சு, இப்போ தூய்மையாகணும். அதுக்கு வழி யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னா பாபா சொல்கிறார், யாராலையும் முடியாது. பாபா ரொம்ப ஈஸியான முறை சொல்கிறார். ஏன்னா அந்த முறை என் ஒருத்தனை மட்டும் நினைவு செய்யுங்க. ஏன்னா பாபா தான் ஆத்மாக்கள் கிட்ட பேசுகிறார். ஸோ பாபா யார்கிட்ட பேசுகிறாருன்னா ஆத்மாக்கள் கிட்ட பேசுகிறார். குஜராத்திக்கிட்டேயோ, சிந்தி மனிதர்கள்கிட்டேயோ, தெலுங்குக்காரங்கக்கிட்டேயோ, தமிழர்கள்கிட்டேயோ பேசலை, ஆத்மா கிட்ட பேசுகிறார். ஏன்னா இதெல்லாம் உடம்புக்கான மொழி இல்லையா. பாபா கொடுக்குற ஞானம் ஆத்மாவுக்கானது. சாஸ்திரங்களில் உலகாய ஞானம் தான் இருக்குது. ஆனால் ஞானம் உண்மையிலே ஆத்மாவுக்கு தான் தேவைப்படுது. ஏன்னா ஆத்மா தான் அழுக்காக இருக்குது. ஸோ அப்போ ஆத்மாவை தூய்மையாக்கிறதுக்கான ஞானத்தை ஆன்மீக ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஆத்மாவுக்குத்தான் ஆன்மீக இன்ஜெக்ஷன் தேவைப்படுது. ஏன்னா ஆத்மா தூய்மை எழுந்துருச்சு, விகார நோய் வசப்பட்டு இருக்குது. ஸோ ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குற அழிவற்ற ஆன்மீக மருத்துவர் பாபா தான். நான் உங்களுடைய ஆன்மீக சர்ஜன் அப்படின்னு அவரே தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். உங்களுடைய ஆத்மா இப்போ தூய்மை இழந்துருச்சு இல்லையா, அதனால்தான் சரீரமும் நோயுடையதாகிடுச்சு. இந்த நேரத்தில் பாரதவாசிகளும் சரி, முழு உலகத்தில் உள்ள எல்லாருமே நரகவாசிகளாக தான் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி சொர்க்கவாசி ஆக முடியும் அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். நான் தான் எல்லா குழந்தைங்களையும் சொர்க்கவாசியாக ஆக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். உண்மையிலே நாம் தான் நரகவாசிகளாக இருந்தோம், அதாவது கலியுகவாசி. ஏன்னா கலியுகம்தான் நரகம் இல்லையா. நரகத்துலேயும் இப்போ கடைசி கட்டத்தில் இருக்கிறோம் இல்லை. கடைசி நேரமாக ரொம்ப மோசமாகும். ரௌரவ் நரகம்ன்ட்டு நரகத்துடைய ரொம்ப மோசமான பாவம் செய்தவர்களை போடுற இடம் ரௌரவ் நரகம்னுவாங்க. ஸோ பாபா அதை தான் சொல்கிறார், இது ரௌரவ் நரகமாக இருக்குதுன்ட்டு. பாரதவாசிகள் இந்த நேரத்தில் பயங்கரமான நரகத்தில் இருக்கிறாங்க இல்லையா. யுத்தம் நடக்கிற இடம்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். கொரோனா வந்தப்போ எப்படி இருந்தோம், இப்போ மறுபடியும் வேறு லாக்டவுன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு எல்லாமே பார்க்குறோம். ஸோ இதை ராஜ்யம்னு சொல்ல முடியாது. சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ பாபா தான் நம்மளை சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தகுதியுடையவர்களாக ஆக்கிறார். அவங்க சண்டை போடுறாங்கன்னு நீங்கள் திரும்ப சண்டை போடாதீங்க. அவங்க நரகவாசிகள், நீங்கள் நரகத்தை விட்டு போகணுமா வேண்டாமா? அப்போ அந்த சொர்க்கத்தின் குணத்தை தான் நீங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு பாபா சொல்கிறதைத்தான் நம்ம ஏற்றுக்கணும். ஸோ மனிதர்கள் தங்களுடைய உண்மையான தர்மசாஸ்திரத்தையும் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. இந்துக்கள் தந்தையையும் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ முந்தைய கல்பத்தில் கூட தூய்மை இழந்தவங்களை நான் தான் தூய்மையாக்கினேன், கிருஷ்ணர் தூய்மையாக்கலை. கிருஷ்ணர் தூய்மையான ஆத்மா, நம்பர் 1 ஆத்மா. எப்போ? சத்தியுகத்தில்.
எல்லாருமே அங்கே தூய்மையாக தான் இருப்பாங்க. இப்போ நரகத்தில் தான் எல்லோரும் கிருஷ்ணர் ஆத்மா உட்பட அழுக்காக இருக்கும். ஸோ அதனால தான் கிருஷ்ணரை ஷாம் சுந்தர்னு சொல்கிறோம். ஸோ அந்த இல்லையா, ஷாம்னா அழுக்கு, அல்லது கருப்பு, சுந்தர்னா அழகு. ஸோ கருப்பாக இருக்கிற நம்மளை அழகாக பாபா தான் மாத்துறார். கிருஷ்ணருடைய ஆத்மா பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வந்து இப்படி அழுக்காயிடுச்சு, காமச்சிதையில் உட்காந்து கருப்பாகிடுச்சு. ஸோ ஜெகதம்பாவை ஏன் கருப்பாக காட்டுறாங்கன்னு யாருக்குமே தெரியல. எப்படி கிருஷ்ணரை கருப்பாக காட்டி இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஜெகதம்பாவையும் கருப்பாக காட்டுறாங்க. காரணம், இப்போ நீங்கள் கருப்பாக இருக்கிறீங்க இல்லையா, ஸோ அதனால் கருப்பாக காட்டி இருக்கிறாங்க. ஸோ காளி கூட அப்படி தான் காட்டுவாங்க இல்லையா, கருப்பாக. பிறகு நீங்கள் சுந்தரராக மாறுவீங்க, அழகானவர்களாக. பாரதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு புரிய வைங்க. ஸோ அந்த பாரதத்தின் அழகை பார்க்கணும் அப்படின்னா அஜ்மீரில் இருக்கிற தங்க துவாரகையுடைய மாடலை பாருங்கன்றார். சொர்க்கத்தில் தங்க வைரத்தின் மாளிகை இருந்தது. இப்போ தங்க வைர மாளிகை எங்கே இருக்குது? கல்லில் கட்டப்பட்டது தான் இருக்குது. எல்லாமே தமோ பிரதானமாக இருக்குது. ஸோ அதனால் சிவபாபா, பிரம்மா தாதா 2 பேருமே இணைந்து ஒரே உடம்புல இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம பாப் தாதான்னு சொல்கிறோம். பாபாவும் தாதாவும் ஒன்றா இருக்கிறதுனால. சிவபாபா கிட்டேருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிது. ஒருவேளை தாதா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்குதுன்னு சொன்னால் பிறகு சிவன்கிட்ட என்ன இருக்குது? சிவபாபாவுடைய ஆஸ்தி பிரம்மா மூலமாக கிடைக்குது. ஸோ பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரி ஸ்தாபனை ஆகுது. இப்போ இருக்கிறதோ ராவணபுரி, ராவண ராஜ்யம். ஸோ அதிலிருந்து பாபா நம்மளை மீட்டு இருக்கிறார். நம்மளை தவிர எல்லாருமே இன்னும் நரகத்தில் இருக்கிற நரகவாசிகளாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் நரகத்திலேருந்து வெளியேறி சங்கமேகத்தில் இருக்கிறீங்க, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால்தான் கலியுகத்தை பார்க்காதீங்கன்றார், கலியுகத்தின் விஷயத்தை கேட்காதீங்கன்றார். அங்கே என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன? ஏன்னா கலியுகத்தின் விஷயம் கலியுகத்தின் குணத்தை தான் தோண்டும். நீங்களும் அழுக்கிலிருந்து தூய்மையாகிட்டு இருக்கிறீங்க. பிறகு தூய்மையான உலகத்தின் எஜமானர்கள் ஆகிடுவீங்க. ஸோ இந்த ஞானத்தை ஒன்றும் எந்த மனுஷனும் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கு முரளி யார் சொல்லிக் கொடுக்குறா? சிவபாபா சொல்லிக் கொடுக்குறார். அதுக்காகவே பரந்தாமத்திலேருந்து இந்த பழைய உலகத்தில் பழைய உடம்பில் வரார். ஸோ கடவுளே நம்மளை தூய்மையாக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அவங்களால தந்தையை சந்திக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ முதல்ல எல்லையற்ற தந்தையை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால சந்திக்காமல் இருக்கவே முடியாது. ஸோ எந்த எல்லையற்ற தந்தை எங்களை சொர்க்கத்துக்கு எஜமானர்களை ஆக்குறாங்களோ உடனே அவர்கிட்ட எங்களை அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா சிவபாபாவுடைய ரதம் யாருன்னு பார்க்கணும். இப்போ அந்த ஹுசேன் குதிரையை பற்றி பாபா சொல்லுவார் இல்லையா, அந்த குதிரையை நல்லா அலங்காரம் பண்ணுவாங்க. ஸோ இது இன்னாருடைய குதிரைன்னு தெரியணுன்றதுக்காக இடுப்பு பட்டை வைப்பாங்க. ஸோ அது முகமதுடைய ரதம்.
ஸோ முகமது குதிரைக்கும் அப்படி வைப்பாங்க இருக்கு. அவர் முஸ்லீம் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணார். பாரதவாசிகள் காளை, அதாவது நந்திக்கு திலகமிடுறாங்க. கோயிலில் நந்தி சிலை வைக்கிறாங்க. அதன் மேலே சிவன் சவாரி செஞ்சார்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே காளை மேலே சிவனும் சவாரி செய்ய முடியாது, சங்கரரும் சவாரி செய்கிறது கிடையாது. எதையுமே அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. சிவன் நிராகரராக இருக்கிறாரு. அவர் எப்படி காளை மாட்டு மேலே உட்கார முடியும்? கால் இருந்தால் தானே காளை மேலே உட்கார முடியும். ஸோ இது கூட தெரியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் குருட்டு நம்பிக்கை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, தந்தைக்கிட்டேருந்து கிடைக்கிற ஞான அமிர்தத்தை குடிக்கணும், மற்றவர்களையும் குடிக்க வைக்கணும். பூஜாரியிலிருந்து பூஜ்ய நிலை அடைகிறதுக்கு விகாரங்களை தியாகம் செய்யணும். ஞான அமிர்தத்தை குடிப்பதே விகாரத்தை தியாகம் செஞ்சு பூஜைக்குரியவராக ஆகிறதுக்காகத்தான். ஸோ அதுக்கு தான் பாபா ஞானத்தை கொடுக்குற. நிச்சய புத்தி வந்தாலே விகாரத்தை விட்டுடுவாங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நம்மளை தகுதியாக்கக்கூடிய தந்தையுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்றுக்கணும். முழு நிச்சய புத்தியுடையவராக ஆகணும். வரதானம் அனுபவத்தின் வில் பவர் மூலமாக மாயாவின் சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். அனுபவத்தின் வில் பவர் மூலமாக மாயாவின் சக்தியை எதிர்கொள்ளக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ பாபா சமீபமாக கூட சொன்னார் இல்லையா, இருக்கிறதுலே மிகப்பெரிய அத்தாரிட்டி அனுபவன்ற அத்தாரிட்டின்னார். அதிமேலான சக்திசாலியான நிலைன்றார் அனுபவன்றது. ஸோ அனுபவி ஆத்மா தன்னுடைய அனுபவத்தின் வில் பவர் மூலமாக மாயாவுடைய எந்த ஒரு சக்தியையும், எல்லா விஷயங்களையும், சர்வ பிரச்சனைகளையும் ஈஸியாக எதிர்கொள்ள முடியுன்றார் இல்லையா. அந்த அனுபவம் கொடுக்கும் வில் பவர், மனோபலத்தை கொடுக்கும். இதை தான் நான் பல தடவை ஜெயிச்சிருக்கிறேன்னு. ஸோ அதனால் மாயாவுடைய எப்படிப்பட்ட சக்தியும் அவங்க எதிர்கொள்ள முடியும், எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் ரொம்ப ஈஸியாக எதிர்கொள்ள முடியுன்றார். பாபா சொன்னார் இல்லையா, சுயஸ்திதி பெருசா சூழ்நிலை பெருசா நேற்று கேட்டார். சூப்பர் பாயிண்ட் அது. ஸோ அது மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். சோமானத்தில் இருந்து அனுபவமூர்த்தி ஆகணும். ஸோ எல்லா ஆத்மாக்களையும் திருப்திப்படுத்தவும் முடியும் அனுபவமூர்த்தியாக இருந்தீங்கன்னா. எதிர்கொள்ளும் சக்தி மூலமாக எல்லோரையும் திருப்திப்படுத்துறதுக்கான சக்தி அனுபவத்தின் வில் பவர் மூலமாக ஈஸியாக கிடைச்சிடும்ன்றார். இல்லை, எதிர்கொள்கிற சக்தி மூலமாக எல்லோரையும் திருப்திப்படுத்துறதுக்கான சக்தி கிடைச்சிடும்ன்றார் அனுபவத்தின் வில் பவர் மூலமாக. எப்படிப்பட்ட பிரச்சனை கொடுக்குறவங்களையும் திருப்திப்படுத்த முடியணும். அது அனுபவத்தின் மூலமாக வருன்றார், அனுபவ சக்தி மூலமாக. ஸோ அதனால் பாபா கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கஜானாவையும்
ஞானம், சக்தி, குணங்கள் இதெல்லாம் நமக்கு பாபா கொடுத்துருக்கிற கஜானா. ஸோ இந்த ஒவ்வொரு கஜானாவையும் அனுபவத்தில் கொண்டு வந்து அனுபவி மூர்த்தி ஆகுங்கள். ஸோ அப்போ ஒவ்வொரு சக்தியாக, ஒவ்வொரு ஞான பாயிண்ட்டாக, அரை மணி நேரம் 1 மணி நேரம் அதன் சொரூபமாகவே இருக்கணும், அதே சிந்தனையிலே இருக்கணும். அப்போ தான் அனுபவி மூர்த்தி ஆக முடியும். ஸ்லோகன். ஸோ அடுத்தவங்களை பார்க்குறதுக்கு பதிலாக உங்களை பாருங்கள், உங்களை மாற்றிக்கோங்க. இல்லை மற்றவங்கள மாற்றுறத நம்ம வேலை, அது மாற்றவும் முடியாது. ஆனால் உங்களை மாற்ற முடியும்ல. ஸோ அப்போ எனக்குள்ளே என்ன குறை இருக்குது அதை பார்த்து உங்களை மாற்றுங்க, மற்றவங்கள பார்க்காதீங்கன்றார். இது ரேஸு. பின்னாடி இருக்கிறவன் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான், முன்னாடி இருக்கிறவன் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறான் முக்கியம் இல்லை, நான் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறேன்றது தான் முக்கியம். நினைவின் ரேஸ் இது. இது கண்டுக்கும் தெரியாது மற்றவங்க நினைக்கிறாங்களா இல்லையான்ட்டு. அப்போ நம்மளை தானே பார்க்கணும். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. ஸோ ஒவ்வொரு சக்தியின் அப்படியே அந்த வரதானத்துடைய தொடர்ச்சியாகவே இருக்குது. இது ஒவ்வொரு சக்தியின் அனுபவம் இருக்குதா, ஒவ்வொரு பிராப்தியும் அனுபவம் இருக்குதா, அனுபவம் ஆகுதா, ஒவ்வொரு குணத்தின் அனுபவம் இருக்குதா அப்படின்னு உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்கள். அனுபவத்தின் அத்தாரிட்டியாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பரிஸ்திதியும், அதாவது சூழ்நிலையும் அனுபவத்தின் அத்தாரிட்டிக்கு முன்னாடி எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்றார். இல்லையா? ஆடாத அசையாத அங்கதன் மாதிரி இருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் எல்லாத்தோடைய அனுபவ மூர்த்தி ஆகணும். சும்மா சொல்கிற மூர்த்தியாக, சும்மா சிந்தனை மட்டும் செய்கிற மூர்த்தியாக இருக்கக்கூடாது. அது அனுபவம் ஆகிற வரைக்கும் அதிலே மூழ்கி இருக்கணும். அப்போ எந்த சூழ்நிலையும் உங்கள் மேலே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அனுபவி மூர்த்தி எந்த ஒரு பரிஸ்திதியிலும் ஆடாத அசையாதவராக இருப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவர் அசைக்க முடியாது. அப்போ தான் அவர் அனுபவி மூர்த்தி. ஸோ இதுவே ஒரு பெரிய சுவமானம் இல்லையா? அவர் குழப்பத்திலும் வரமாட்டார் எந்த சூழ்நிலையிலும். ஏன்னா எல்லாத்திலும் பெரியதிலும் பெரிய அத்தாரிட்டியை அனுபவம் தான். எந்த சமயம் எந்த சக்தி வேணுமோ அதை வரவழைங்க. அது ஒரு வினாடியில் சகயோகி ஆகிடணும். அது எப்போ சாத்தியம்? அனுபவி மூர்த்தி ஆனீங்கன்னா சாத்தியம். டக்குன்னு அந்த சக்தியின் ஸ்வரூபம் ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த அனுபவம் தான் நமக்கு ஆயுதம். அதன் மூலமாக ஒரு வினாடியில் நம்முடைய அமைதியை அழிக்கக்கூடிய சக்தியை ஒரு செகண்டில் அழிச்சிடுவோம். ஸோ கூப்பிட்ட உடனே அந்த சக்தி வரணும். அதுக்கு ஒவ்வொரு சக்தியின் அனுபவி ஆகணும். அதனால தான் அனுபவ அத்தாரிட்டி தான் இருக்கிறதுலே பெரிய அத்தாரிட்டி அப்படின்னு பாபா சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல்லான பாயிண்ட். அவ்யக்த இஷாராவும் சரி, வரதானமும் சரி, ஸ்லோகனும் சரி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.